அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதி தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர் மறைமலை அடிகள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. தனித்தமிழ் இயக்க தந்தை, திராவிட மஞ்சரி, பாசுகர ஞானோதயம், நீலலோசனி, ஞானசாகரம் ஆகிய இதழ்களில் கட்டுரை எழுதியவர். தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர் மறைமலை அடிகள் பிறந்த தினம் என்று. இவர் நாகப்பட்டினம் அருகே உள்ள காடம்பாடியில் 1876 பிறக்கிறார். நாகப்பட்டினம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சிறந்த மாணவராக விளங்கினார். அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த தந்தையின் மறைவால் கல்வி தடைபட்டது. தாயின் வழிகாட்டுதலால் பல நூல்களை கற்றுக்கொண்டார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய மாணவர் இவர். அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் மாணவர் நாராயணசாமி இருக்காருன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட மாணவர் நாராயணசாமி. அவர் அந்த நாராயணசாமிகிட்ட இலக்கியங்களையும், சோமசுந்தரர் என்பவர்கிட்ட சைவ சித்தாந்தமும் இவர் கற்றுக்கிறார். மாதந்தோறும் ரூபாய் 50க்கு புதிய நூல்கள் வாங்கி படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வார இதழ்களில் முருகவேள் புனைப்பேரில் என்ற புனைப்பேரில் கற்று எழுதினார். 16 வயதில் இந்து மத அபிமான சங்கத்தை தோற்றுவித்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். 1905ஆம் ஆண்டில் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை ஆரம்பித்தார். 1911இல் துறவு மேற்கொண்டார். தமிழ் பற்றால் வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறைமலை என மாற்றிக்கொண்டார். சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கி அதன் பெயரை பொதுநிலைக் கழகம் என மாற்றினார். மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும், திருக்குறள் ஆராய்ச்சி, தமிழர் மதம், வேதாந்த மதவிசாரம் என பல நூல்களை எழுதினார். இலக்கியம், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், தத்துவம், வரலாறு என பல பிரிவுகளில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவரது பேச்சாளர்களை உருவாக்கியது. எழுத்து படைப்பாளிகளை ஈன்றது. அடிகளே தென்னாடே அடிகள் என்று தமிழ் தென்றல், அடிகளே தென்னாடே அடிகள் என்று தமிழ் தென்றல் திருவிக்கா புகழாரம் இவரை சுற்றியிருக்கிறார். 4000 நூல்களுடன் தன் வீட்டிலேயே ஒரு நூலகம் அமைத்துள்ளார். திருவிக்கா மெட்ராஸ் பக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம், அந்த தண்டலம் அப்படின்ற ஒரு ஊரில். ஆனால் இவருக்கு நாகப்பட்டினம், எல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் தூரம், ஒரு 5 மணி நேரம் வரும். 4000 நூல்களுடன் தன் வீட்டிலேயே ஒரு நூலகம் அமைத்தார். தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்டவர். தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார். தமிழ், ஆங்கிலம், வடமொழியில் புலமை பெற்றவர். சைவ சித்தாந்த நெறிமுறைகளை வெளிநாட்டவரும் புரிந்து கொள்ள மிஸ்டிக் மைனா மற்றும் தி ஓரியண்டல் விஸ்டம் ஆகிய இதழ்களை நடத்தி வந்தார். ஆகிய இதழ்களை நடத்தி வந்தார். திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தோன்ற காரணமாக இருந்தவர். தனித்தமிழிலேயே பேச வேண்டும், எழுத வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொண்ட பிறகு தான் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட நூல்களில் பிறந்த பிறமொழி சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை மாற்றி புதிய பதிப்புகளை வெளியிட்டார்.
உரையாடலில், மேடைப்பேச்சில், எழுத்தில் தூய தமிழ் நடையை கடைபிடித்தார். கோயில்கள், பள்ளிகளில் பட்டியல் பிரிவினருக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என குரல் கொடுத்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். வடமொழியை எதிர்க்காமல், வடமொழி கலப்பை மட்டுமே எதிர்த்து, கடவுளை எதிர்க்காமல், மூடத்தனமான சடங்குகளை மட்டுமே எதிர்த்து நடுநிலை தவறாமல் வாழ்ந்த பண்பாளர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்பட்ட மரமன அடிகள் 74 வயசு 1950 நம்மளுக்கு குடியரசு கிடைச்ச உடனே இறந்து போகிறார். குமுதவள்ளி, நாகநாட்டரசி, கோயிலாம்பல் கடிதங்கள், புதினம், இதெல்லாம் இவருடையது. நன்றி, வணக்கம்.